டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், எந்தெந்த பகுதிகள் மூடப்பட்டிருக்கின்றன? டிட்வா புயல் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் டிட்வால் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேரமாக மழையின் தாக்கமும் மற்றும் காற்றின் வேகமும் கூட கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பலத்த காற்று மற்றும் தொடர் மழையானது கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மலை கிராமங்களில் இந்த மழையானது தற்போது பதிவாகி வருகிறது. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாகவும் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாகவும் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மட்டுமே பிரதானமாக சுற்றுலாவாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பேர்ஜம் ஏரி, 12 மைல் சுற்றுலாவில் உள்ள குணா குகை, தூண்பாறை, பில்லர் ராக் உள்ளிட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வெகுவாக விரும்பக்கூடிய இந்த படகு சவாரியும் கூட தற்போது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து இருப்பதால் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அறைகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த குளிர்காலத்தை அனுபவிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக இந்த கல்வி சுற்றுலாவிற்காக பள்ளி மாணவ மாணவிகள் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுடைய அறைகளிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கொடைக்கானலை பொறுத்தவரையில் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பது என்பதை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.